ஓட்டுநர் நண்பர்கள் குழு சார்பாக அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் சொல்லிக்கொள்வது சிவானந்தம். அனைவரிடம் கொஞ்சம் மனம் விட்டு பேசலாம்னு நினைக்கிறேன். கொஞ்சம் பதிவு பெருசாக இருந்தாலும் கொஞ்சம் பொறுமையாக பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஆரம்பிக்கிறேன். பொதுவாக டிரைவர்கள்னாக்கும் அவங்க வேலைகளை பார்த்துட்டு நேரம் கிடைக்கிற நேரம் ஃப்ரெண்ட்ஸுகளோட ஜாலியாக பேசிட்டு ஏன்னா தானாண்டு போயிடும். அந்த மாதிரி தான் போயிருக்கு. இந்த குழு ஆரம்பிக்கிறப்ப அந்த மாதிரி தான் பொழுதுபோக்குக்காக சும்மா ஆரம்பித்தோம். நல்லா தான் பொழுதுபோக்குக்காக போய்கிட்டு இருந்துச்சு. ஒரு 15-20 பேரோட குரூப்பு நல்லா போய்கிட்டு தான் இருந்துச்சு. எதிர்பாராத விதமாக என் மகன் சென்னையில் வேலை பார்க்குற இடத்துல வேலை முடிச்சுட்டு போகிறப்ப பைக் ஆக்சிடெண்ட் ஆயிடுச்சு. நான் சரி ஆஸ்பத்திரியில் இருக்கானுன்ட்டு நானும் எங்கள் ஒய்ஃபும் இங்கேருந்து நாங்கள் சென்னைக்கு போனோம். எந்த பிளானும் இல்லாமல் போனோம். அங்கே போனால் பையன் ஐசியூவில் இருந்தேன். நான் தயார் நிலையிலையும் போகலை. தயார் நிலையில் போகாமல் இருக்கிறப்ப அங்கே போனவுடனே பணத்துக்கு என்ன சரின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கிறப்ப சும்மா ஃப்ரெண்ட்ஸுகளாக சேர்ந்து அவங்க கொஞ்சம் முடிஞ்ச அளவுக்கு பணத்தை திரட்டி கொஞ்சம் அனுப்பிச்சி விட்டாங்க. அந்த நேரத்தில் எங்களுக்கு உண்மையிலே ரொம்ப பெரிய உதவியாக இருந்துச்சு. ஜிஹெச்லனாலும் கூட சின்ன சின்ன வேலைகளுக்கு இந்த ஸ்கேன் எடுக்க போகிறக்கு அதுக்கெல்லாம் அங்கங்கே பணம் கட்ட சொன்னாங்க. எல்லாம் நண்பர்களாக சேர்ந்து தான் அவங்க கொடுத்த பணத்தில் தான் வச்சு எல்லாம் பண்ணோம். அதில் என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த மாதிரிக்கு தம்பி நினைவு வராமல் இறந்து போயிட்டான். 5 நாளாக இறந்துட்டான். அந்த காசுகளோட கொஞ்சம் காசுகளை பரட்டிக்கிட்டு அங்கேருந்து ஆம்புலன்ஸில் பாடியை கொண்டாந்துட்டோம் மதுரைக்கு. வந்து எல்லாத்தையும் இங்கே எல்லா வேலையும் முடிச்சுட்டு இருக்கிறப்போ அந்த காசுக்கு தான் கொஞ்சம் உதவியாக இருந்துச்சு. அப்போ ஃப்ரெண்ட்ஸு பூரா பேருமே பேசுனாங்க, இந்த மாதிரிக்கு என்ன இந்த மாதிரிக்கு திடீர்னு ஏதாச்சும் நல்லது கெட்டதுனாக்கும் ஒன்றும் சேர முடியலையே, என்ன செய்யலாம் அப்படின்றத யோசித்தாங்க. யோசிக்கிறப்ப ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு ஆலோசனைகளை சொன்னாங்க. கொஞ்சம் ஆலோசனை ஒரு 10 நாள் ஓடிக்கிட்டே இருந்துச்சு. கொஞ்சம் பதிவு பெரிய பதிவாக இருக்குது. அடுத்த பதிவுக்கு வரேன்.